தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்புக்கு எதிராக தாக்கரே சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். இந்தி திணிப்பை முறியடிக்க திமுகவும் தமிழக மக்களும் தலைமுறையாக மொழி உரிமை போர் நடத்தி வருகின்றனர். அது இப்போது மாநில எல்லைகளை கடந்து மகாராஷ்டிராவில் போராட்ட சூறாவளியாக சுழன்றடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழக பள்ளிகளில் 3வது மொழியாக இந்தியை கற்பித்தால்தான் நிதியை ஒதுக்குவோம் என்று சட்டத்திற்கு புறம்பாகவும் அராஜகமாகவும் நடந்து கொள்கிறது மத்திய பாஜக அரசு. ஆனால் தாங்கள் ஆட்சி செய்யும் மகாராஷ்டிராவில் மக்கள் எழுச்சிக்கு அஞ்சி 2வது முறையாக பின்வாங்கியிருக்கிறது. இந்தி திணிப்புக்கு எதிராக சகோதரர் உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியின் எழுச்சியும் உறைவீச்சும் மிகுந்த உற்சாகம் தருகிறது. உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் கற்பிக்கப்படும் 3ஆம் மொழி என்ன என்றும் இந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருக்கின்றன. இந்தி பேசாத முன்னேறிய மாநிலங்களின் மக்கள் மீது ஏன் இந்தியை திணிக்கிறீர்கள் என்றும் ராஜ் தாக்கரே எழுப்பிய கேள்விகளுக்கு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்ப்பதையே முழுநேர முன்னுரிமையாக வைத்திருக்கும் மத்திய அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என்பதை நன்றாக அறிவேன். இனியாவது ஒருங்கிணைந்த கல்வி திட்ட நிதி 2152 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு தமிழகத்தை பழிவாங்கும் போக்கை மத்திய அரசு மாற்றிக் கொள்ளுமா? தமிழக பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக சட்டப்பூர்வமாக வழங்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்குமா? இந்தி திணிப்பால் ஏராளமான இந்திய மொழிகள் அழிந்த வரலாற்றை அறியாமலும் இந்தியாவை இந்தி நாடாக்கும் செயல் திட்டத்தை புரிந்து கொள்ளாமலும் இந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிளைப்பிள்ளைகளைப் போல ஒப்பித்துக் கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகள் சிலர் இனியாவது திருந்த வேண்டும். மராட்டியத்தின் எழுச்சி அவர்களின் அறிவு கண்களை திறக்கும். தமிழுக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஓரவஞ்சனை, கீழடி நாகரிகத்தை அங்கீகரிக்க மறுக்கும் ஆணவம் நீடிக்க விடமாட்டோம். தமிழுக்கும் தமிழகத்துக்கும் செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும். இல்லையேல் அவர்களுக்கும் அவர்களது புதிய கூட்டாளிகளுக்கும் தமிழகம் மறக்க முடியாத பாடத்தை மீண்டும் ஒருமுறை கற்பிக்கும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.